கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. யாரை நம்பி? இல்ல நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். நான் எப்படி செய்ய போறேன்? என்ன நம்பி நான் செய்ய போறேன். எனக்கு ஏதோ ஒரு லாபம் வரப்போகுது, அவங்கள நம்பி செய்ய போறேன். யாரை நம்பி? யாருக்கு நான் நன்மை செய்யறனோ என்னைக்காவது உதவுவாங்கப்பா, ஏதோ கொஞ்சம் செஞ்சு வைப்போமே. இன்னைக்கு நிறைய பேருடைய நன்மை அப்படித்தானே இருக்கு. ஏதோ ஒரு நல்லது நானும் நீங்களும் மத்தவங்களுக்கு செய்யறோம்னு சொன்னா என்ன நம்ம மனசுக்குள்ள வெளியே சொல்லிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள என்ன யோசிச்சுக்கிறோம்? யாரு எப்ப யூஸ் ஆவாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்குவோம், நன்மை செஞ்சு வைப்போம். என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, நன்றி கொன்ற மகருக்கு. அப்போ செஞ்சிருவாங்க. திருக்குறள்லாம் அவங்களுக்கும் தெரியும், அந்த நன்றியை மறக்க மாட்டாங்க, என்னைக்கா ஒரு நாள் செய்வாங்க அப்படின்னு நம்ம செய்வோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரையும் நம்பி நன்மை செய்யாதீங்க. யாருக்கு செய்றீங்களோ அவங்கள நம்பி நன்மை செய்யாதீங்க, உங்களையும் நம்பி நீங்க நன்மை செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தின் பிரகாரம் சொல்றாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. நன்மை நீங்க வேற யாருக்கு நன்மை செய்தாலும் ஒரு நாள் அவங்க உங்களை என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு யாரா நன்மை செஞ்சாங்கன்னா ஒரு நாள் நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேன். ஆனா கர்த்தர் அதற்கான பலனை தராமல் விடவே